ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் கிளாஸ் ரூம் ஆஃப் தி அனிமே சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் கோயஞ்சி கிட்ட போய் ஹிராட்டா வந்து இந்த டெஸ்ட்டை பற்றின விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறானா, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சூடோவோட ஃப்ரெண்ட்ஸும் அப்பா நீ ரொம்ப பெரிய ஆள் தான்ப்பா, ரொம்ப சீன் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ அப்புறம் ஹிராட்டா அப்புறம் கூட இன்னொரு பையனை சேர்ந்து 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹிராட்டா என்ன சொல்லனா, நம்மளோட கிளாஸில் இருக்கிற யாரோ வந்து வேற ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விஐபியாக இருக்காங்க, அவங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது யாருன்னு சொல்லி அவங்க கேட்கும் போது தான் தெரியுது, அது வேற யாரும் கிடையாது, குச்சிதா தான். அப்போ கோயஞ்சி பக்கத்தில் வந்து இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இதுக்கு போய் 3 நாள் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா, நான் ஆன்சர் பண்ணிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிட்டான். அடுத்த செகண்டே கிளாஸ் டீல இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஒரு மெயில் வந்துருது. அது என்னன்னா, ஜூபிட்டர் குரூப் வந்து இனிமேல் டெஸ்ட்டில் இருக்க போகிறதுல அவங்களோட டெஸ்ட் மொத்தமாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க ஏற்கனவே அவனோட கிளாஸில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஆன்சர் பண்ணிட்டு தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பக்கத்தில் இருக்கிறவன் அட பாவி கோயஞ்சி ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது, கோயஞ்சி அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, அட போங்கடா அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பி நடந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்மளோட ஹீரோவும் ஹீரோயின் சேர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோயஞ்சின்ற லூசு பையன் தான் அந்த மாதிரி பண்ணானா, நீ எதுக்கு அவனை பண்ண விட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கோவப்படுறா. அவன் என்கிட்ட கேட்கவே இல்லை, அவனாவே மெயில் போட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோவும் சொல்கிறான். அவன் இப்படி பண்ணனால நம்ம ஏற்கனவே கிளாஸ் டீல இருக்கிறோம், நமக்கு 50 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செம்ம காண்டில் இருக்கா. சரி, அதை பற்றி நம்ம பேசி எந்த ஒரு யூஸுமே ஆக போகிறதில்ல, நம்மளோட குரூப்பில் நம்ம எப்படி வின் பண்ணோம் அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு நம்மளோட ஹீரோவும் சொல்லிடுறான். சரி, கரேசாவை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, கரேசாவுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம், ஒருவேளை அவள் வந்து விஐபியாக இருப்பான்னு சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு கேட்குறா. ஒருவேளை இருக்கலாம், அவளை பற்றி எனக்கு எந்த ஒரு விஷயமே தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அவளை கண்டிப்பாக இருக்காது, நீ அவளை பற்றி யோசிச்சுட்டு தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. அப்படி இல்லை ஹோரிகிதா, நல்லா யோசிப்பாரு, நம்ம முதல்ல ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட நம்ம கேரக்டர் நினைப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள வேற ஒரு கேரக்டர் இருக்கும், அது நம்ம கடைசி வரையும் தெரியாமையே போயிடும், அது சில நேரங்களில் மட்டும்தான் வெளிப்படையாக தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அது எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஹீரோனே சொல்கிறான், உன்னை ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணாவும் யார்கிட்டையுமே பேசாத ஒரு பொண்ணா மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, ஆனால் அவங்க அன்னைக்கிட்ட இருக்கும்போது ரொம்ப பயந்த பொண்ணு மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்த, அது மாதிரி தான் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு உண்மையான கேரக்டரை அவங்க எப்பயாவது மட்டும் தான் வெளியே காட்டுவாங்க. அதே மாதிரி கரேசாவுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கலாம், அவன் நடந்துக்கலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ரீவனு வந்துடுறான். திரும்பவும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தான் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீ எதுவும் விஐபியா இருக்கியா ஹோரிகிதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, உனலாம் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு, நீ எதுக்குலாம் திரும்ப திரும்ப இங்கே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் எப்படி இந்த டெஸ்ட்டில் கொஞ்சம் நேரத்தில் ஜெயிச்சிருவேன், என்னோட கிளாஸில் இருக்கிற யாராவது ஒரு ஆள் தான் கண்டிப்பாக விஐபியாக இருக்க முடியும், அது யாருன்னு சொல்லி நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரீவன் சொல்கிறான். உன்ன மாதிரி ஆள்கிட்டலாம் யாருமே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, அவங்க எல்லாருமே 5 லட்சம் பிரைவேட் பண்ஸ் ஆசைப்படுவாங்களே தவிர உனைய பற்றிலாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அவங்க சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது, அவங்களோட எல்லாரோட ஃபோனையுமே நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், அவங்களோட இமெயிலை மட்டும் செக் பண்ணால் போதும், எப்படியும் ஸ்கூல் அனுப்பியிருப்பாங்க நீ தான் விஐபின்னு சொல்லி, அந்த மெயிலை மட்டும் நான் பார்த்துட்டோம்னா அது யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரீவன் சொல்கிறான். அட பாவி, இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறியே, நீ இப்படிலாம் பண்ணேன்னா கண்டிப்பாக உன்னை ஸ்கூலில் ஒருத்தே வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்ல வரா. அதை நான் பார்த்துக்கிறேன், என்னோட கிளாஸில் நடக்கிற எந்த ஒரு விஷயமே வெளியே போகாது, அது என்னோட கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரீவன் சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் கரேசாவா வந்து அவரோட பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்னால் தனியாக வாழவே முடியல, நான் எப்பயுமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்துட்டு இருக்கேன், என் பக்கத்தில் யாருமே இல்லைனா என்னோட பாதுகாப்புக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அப்போ நான் பழைய ஸ்கூலில் நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி தான் திரும்பவும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோனும் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நம்ம தான் பேசி முடிச்சிட்டோம்ல, நீங்கள் வந்து கிளம்பி போகலாம்ல, எதுக்கு இதே இடத்துல உட்காந்துருக்க, பார்க்குறவங்க யாராவது நம்ம லவ் பண்ணுறோம்னு நினைக்கிறக்கா, ஒழுங்காக எந்திரிச்சு போடா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவை எந்திரிச்சு பார்த்தோம்னா அந்த இடத்துல எல்லாருமே ஜோடி ஜோடியாக தான் உட்காந்துருக்காங்க. ஐயோ, இப்போ இந்த இடத்துல எந்திரிச்சு நடந்து போனால் பயங்கர சங்கடமாக இருக்குமே, எப்படி தான் போகிறோமோ அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது குசிதாமா அந்த இடத்துல தனியாக தான் நின்றுட்டு இருக்கா. வந்தவொடனே ஆனா குஜி நீ இன்னும் தூங்க போலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ பின்னாடி இருந்து நம்ம குசிதா கட்டி பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஜோடி ஜோடியாக நின்னாங்க, அப்படி கட்டிப்பிடிக்கிறதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்கான தான் கட்டிப்பிடிச்சேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போக சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் கிளாஸ் A D 3 கிளாஸ் டீச்சருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு அயனா குஜி மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் B ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் D ஒரு டீச்சர்கிட்ட கேட்குறாங்க. அவனை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் D ஒரு டீச்சர்னு சொல்லிடுறாங்க. அதோட அந்த சீன் கட் ஆயிருது. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ வந்து அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது, கரேசாவா வந்து நம்மளோட ஹிராட்டா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் ஓரமாக ஒளிஞ்சு நின்று அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, நீ தான் என்னை பாதுகாக்கணும், அந்த 3 பொண்ணுங்களுமே என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, நீ வந்து என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி நம்ம கரேசாவா கேட்குறா. இப்போ ஹிராட்டா என்ன சொல்கிறான்னா, நீ தான் நம்மளோட கிளாஸ் பொண்ணுகிட்ட போய் தேவையில்லாம சண்டை போட்டு வந்திருக்க, நீ போய் சாரி கேட்டனா கண்டிப்பாக அந்த பொண்ணுங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, சரின்னு சொல்லி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹிராட்டா சொல்கிறான். அப்போல்லாம் விட மாட்டாங்க, உனக்கு அவங்கள பற்றி தெரியாது, அவங்க ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, அவங்க போகிற பக்கம் பார்த்தோன்னா யாருமே இல்லாத நேரத்தில் நான் தனியாக இருக்கும்போது என்னை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்க, நீ தான் என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹிராட்டா கிட்ட கேட்குறா. ஹிராட்டாவும் கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவனும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ சாரி கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கரேசாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நீ செஞ்ச தப்புக்கலாம் என்னால் மற்றவங்க கூட போய் சண்டை போட முடியாது, அவங்கள காயப்படுத்தவும் முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹிராட்டா சொல்லிடுறான். அட பாவி, நீ ஏமாத்திட்டேடா, நீ தானடா சொன்ன உன்னை கடைசி வரையும் காப்பாற்றுவேன், உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பாதியில் அத்து விட்டு போறே அப்படின்னு சொல்லி நம்ம கரேசாவை கோவப்படுறா.
நீ தான் சொன்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சா போதும்னு சொன்ன, உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை பாதுகாத்தா போதும்னு சொன்ன. ஆனா இப்போ என்ன சொல்றேன்னா மத்தவங்க கூட போய் சண்டைலாம் போட சொல்ற. என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் சாரி கேட்டாகணும் அப்படின்னு சொல்லும்போது கடைசியா அதே இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. கடைசியா அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சுட்டு நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா. அப்ப கடைசியில ஹீரோவும் அந்த இடத்துல நடந்து வந்துடுறான். அப்ப ஹிராட்டா பார்த்துட்டு நீ எவ்வளவு நேரமா அந்த இடத்துல இருக்க? நாங்க பேசினதெல்லாம் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் பாதியில தான் வந்தேன். ஆனா நீயும் அவளும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொன்னீங்களே, அந்த விஷயத்த மட்டும் நான் கேட்டுட்டேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட்டா இருந்துச்சு. நீயும் அவளோட ஃபர்ஸ்ட் நேம சொல்லி கூப்பிடல. அவளும் உன்னோட ஃபர்ஸ்ட் நேம சொல்லி கூப்பிடல. அப்பயே எனக்கு லேசா டவுட் வந்துச்சு. நீங்க உண்மையிலேயே க்ளோஸா இருக்கீங்களா? இல்ல க்ளோஸா இருக்க மாரி நடிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் அப்படின்னு சொல்றான். பரவாயில்லையே நீ இந்த அளவுக்கு ஜீனியஸா இருக்கியா ஐனகுஜி அப்படின்னு சொல்லி நம்ம ஹிராட்டா சொல்றான். அவ ரொம்ப பாவம். அவளோட பழைய ஸ்கூல்ல அவள ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல. அதனால தான் அவ தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹிராட்டாவும் சொல்லிடுறான். இது மூலமா கரைசேவா பத்தி கொஞ்சம் விஷயங்கள நம்ம ஹீரோவும் தெரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் திரும்பவும் அந்த டிஸ்கஷன் ரூமுக்கு நம்ம கரைசேவா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப அந்த ரூம்ல யாருமே இல்ல. நம்மளோட ஹீரோ மட்டும் உட்காந்துருக்கான். கூட இருக்கிற 2 பேரையும் பார்த்தோன்னா விஐபி மாரி தெரியல. அப்ப நீ தான் கண்டிப்பா விஐபியா அப்படின்னு சொல்லி நம்ம கரைசேவா கேட்கிறா. நான் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கரைசேவாவும் சொல்லிடுறா. என்ன நம்ம சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஈச்சனோசே, கிளாஸ் ஏல இருக்கிற மத்த எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. கிளாஸ் ஏல இருக்கிற பொண்ணுங்கள பார்த்தோன்னே கரைசேவா கொஞ்சம் பயம் வருது. உடனே அந்த கிளாஸ் ஏல இருக்கிற மச்சிதான்ட்ட பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. அவ வந்து அவங்க கூட பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்க எல்லாருமே மறுபடியும் எப்பயும் போல டிஸ்கஷன் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பேசுறாங்க, கேம் விளையாடுறாங்க, சேட் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகவே இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம கரைசேவா வந்து அவங்க கூட உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கா. இப்ப டிஸ்கஷன் டைம் முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுங்க அவன்ட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி மச்சிதா அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அப்ப கரைசேவா அங்கருந்து கிளம்பி போகும்போது அந்த கிளாஸ்ல இருக்கிற 3 பொண்ணுங்களுமே கரைசேவா பின்னாடியே போறாங்க. அப்ப நம்மளோட ஹீரோவும் அதே கிளாஸ்ல பக்கத்துல இருக்கிற பையனும் கண்டிப்பா அந்த பொண்ணுங்க போய் நம்ம கரைசேவா அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பின்னாடியே நடந்து போய் பார்க்கறாங்க. அவங்க நினைச்ச மாரிக்கே பாத்ரூம் பக்கத்துல போனோனே உண்மையை சொல்லி நீ தானடி எங்க கிளாஸ்ல இருக்கிற ரீகான்ற பொண்ண தள்ளி விட்டு போனது. கரைசேவா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறா. நான் தான் இல்லன்னு சொல்லல, எதுக்கு திரும்ப திரும்ப என்கிட்டயே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கருந்து ஓட பார்க்கறா. ஆனா அந்த பொண்ணுங்க விடுற மாரிக்கே தெரியல. அவளோட கையை பிடிச்சிட்டு அமுக்க ஆரம்பிச்சிட்டாளுக. ஆமாமா எனக்கு இப்பதான் ஞாபகமே வருது. நான் தான் தெரியாம அந்த பொண்ணை தள்ளி விட்டு போயிட்டேன். அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. இது நீ முதவே பண்ணியிருந்தா உன்னை பாவம்னு சொல்லி நானே விட்டுருப்போம். நீ எதுக்கு என்கிட்ட பொய் சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க கேட்கும்போது, எனக்கு நல்லாவே தெரியும். என்னை கண்டிப்பா நீங்க விட்டுற மாட்டீங்க. இதே மாதிரி தான் என்னை கடைசி வரையும் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கரைசேவா சொல்றா. உடனே அந்த பொண்ணுங்களும் பரவாயில்லையே அவ இந்த அளவுக்கு பயந்த பொண்ணா, இவளை வச்சு கொஞ்சம் கேம் ஆட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவளோட முடியை பிடிச்சி அவளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற பையன் வந்து அவளை காப்பாத்துறக்காண்டி போறான். ஆனா நம்ம ஹீரோ வந்து அவனோட ஷோல்டர் பிடிச்சிட்டு வேணான்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறான். கரைசேவாவும் பயத்துல அழுக ஆரம்பிச்சிடறா. அவ அழுக ஆரம்பிச்சோடனே அதை வீடியோ எடுத்து அவளை ரொம்ப புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதே இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோட என்ன நினைச்சுன்றதை அடுத்த வீடியோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.